வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் வாசிக்கிறோம். நல்லா உட்காருங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இந்த 2 வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்தது. அது தேவனுடைய வார்த்தை என்பது. ஆண்டவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையினுடைய செய்தியினுடைய முக்கியமான சாராம்சத்தின் தலைப்பு முடிசூட்டும் கர்த்தர். முடிசூட்டும் கர்த்தர். நல்லா கவனிக்கணும். எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, முடிசூட்டும். வாயத்திறந்து எல்லாரும் சொல்லுங்க, முடிசூட்டும் கர்த்தர். அல்லேலூயா. உலகத்தில் அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு, ராஜாத்திகளுக்கு, இளவரசர்களுக்கு, இளவரசிகளுக்கு கண்ணால் காணப்படுகிற கிரீடங்கள் சூடுவார்கள். அது தங்க கிரீடம், வைடூரிய கல்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்களை சூடுவார்கள். கண்களால் காணக்கூடிய அளவுக்கு கிரீடங்கள். யாருக்கு சூடுவாங்கன்னா ராஜாக்களுக்கு, சக்கரவர்த்திகளுக்கு, மகாராணிக்கு, இளவரசர்களுக்கு, இளவரசிகளுக்கு என்ன செய்வாங்க? முடிசூடுவார்கள். முடிசூடாப்படாவிட்டால் அவர்கள் ராஜாவாக என்ன செய்ய முடியாது? அங்கீகரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை காணப்படாத ஒரு அநேக கிரீடங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. கண்ணால் காணக்கூடாத கிரீடங்கள். உலகத்தில் ராஜாக்கள் வைத்திருக்கிற கிரீடங்கள் கண்ணால் காணக்கூடியது. அது பூமிக்குரியது, பூமியோடு அழிந்து போயிடும். ஆனால் கண்ணால், நம்முடைய மாமிச கண்களால் காணக்கூடாத ஒரு கிரீடம் இருக்கிறது. ஒரு கிரீடம் அல்ல, அநேக கிரீடங்கள். சங்கீதம் 105:4 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மளை கர்த்தர் முடிசூட்டுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தலைக்கு அலங்காரமான கிரீடத்தை சூட்டுகிறார். தலைக்கு அலங்காரமான கிரீடத்தை சூட்டுகிறார். அடுத்ததாக ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? நீ கர்த்தருடைய கரத்தில்
அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பார். இப்படி அநேக கிரீடங்களை குறித்து காணப்படாத கிரீடங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை உலக பிரகாரமான ராஜாக்கள் ராஜாத்திகள் கண்ணால் காணக்கூடிய கிரீடங்களை தலையில் என்ன செய்கிறாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாக்கள் தலையில் கிரீடங்களை சூடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு காணாத ஒரு கிரீடத்தை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மளை என்ன செய்கிறாரா? முடிசூட்டுகிறார். ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மளை முடிசூட்டுகிறார். கணத்தினாலும் மகிமையினாலும் நம்மளை முடிசூட்டுகிறார். நம்முடைய தலைக்கு அலங்காரமான கிரீடத்தை சூடுகிறார். நம்மை கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் நம் தேவனுடைய கரத்தில் நம்மை ராஜமுடியுமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, யாருக்கு இந்த கிரீடங்கள் சூடப்படுகிறதுனா, விசுவாச வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஜெயங்கொண்டவர்களாய் நாம் வாழும்போது மாமிச இச்சைகளுக்கும் பாவத்துக்கு இடம் கொடாமல் விக்கிரக ஆராதனைகளுக்கும் பாரம்பரியங்களுக்கும் இடம் கொடுக்காம அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தத்தோடு உண்மையோடு நடக்கிறவர்களுக்கு தேவன் வாடாத கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை என்ன செய்கிறார்? சூட்டுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதை குறித்து ஒரு 6 பாயிண்ட் உங்களுக்கு நான் அப்படியே சுருக்கமாக உங்களுக்கு விளங்கும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு நடத்துவார். இதை நீங்கள் கவனமாக கேட்டு இதை சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு மகிமையின் கிரீடத்தையும் இரக்கங்களின் கிரீடத்தையும் கிருபையின் கிரீடத்தையும் வாடாத கிரீடத்தை நமக்கு தந்து நம்மை ஆண்டவர் மகிமையிலே இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்தி செல்வார். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். கொஞ்சம் பணம் வந்துட்டால் அவர்களுடைய தோற்றங்கள் நடைகள் அவருடைய பேச்சுக்களெல்லாம் வித்தியாசமாக மாறிவிடும். ஆனால் காணக்கூடிய அளவுக்கு அவங்க சீக்கிரத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் பெருமை பாராட்டினார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வாடி போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வாடாத கிரீடத்தை, மகிமையான கிரீடத்தை நமக்கு முடிசூட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை குறித்து முதலாவதாக நான் பார்க்க போகிறது சாபத்தின் கிரீடமும் ஆசீர்வாதத்தின் கிரீடமும். சாபத்தின் கிரீடமும் ஆசீர்வாதத்தின் கிரீடமும். அல்லேலூயா. ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒரு காலத்தில் இங்கிலாந்து தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக இங்கிலாந்து தேசத்தினுடைய அந்த தேசத்தினுடைய புகழையும் மகிமையும் போய் பார்ப்பதற்காக இங்கிலாந்து, அதாவது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜெர்மன் நாட்டு இளவரசர் இங்கிலாந்து தேசத்திற்கு போனாராம். இங்கிலாந்து தேசத்திற்கு போய் அந்த காலங்களில் இங்கிலாந்து என்ற பிரிட்டிஷ் நாடு உலகத்தில் அநேக நாடுகளை அவர்கள் யுத்தம் செய்து பிடித்து அந்த நாடுகளை எல்லாம் தன்வசப்படுத்தி உலகம் முழுவதையும் சர்வாதிகாரமாக ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு சிறிய நாடு தான் இங்கிலாந்து நாடு. ஆனால் அந்த நாட்களில் அந்த தேசம் உலகத்தில் பல நூறு ஆண்டுகள், அதாவது பல நூற்றுக்கணக்கான தேசங்களை பிடித்து ஆண்டிருக்கிறாங்க. அந்த தேசத்தின் மகிமையை நேரடியாக பார்ப்பதற்காக இந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இளவரசர் இங்கிலாந்து நாட்டுக்கு போனார். இங்கிலாந்து தேசத்தில் போய் இங்கிலாந்து தேசத்தில் உள்ள இளவரசரோடு அவர் அந்த மகாராஜாவின் அந்த அரண்மனையை சுற்றி பார்த்து கொண்டு வந்தார். அந்த அரண்மனைக்குள்ளே இங்கிலாந்து தேசத்து
ராஜாக்கள், மகாராணி, இளவரசிகள், இளவரசர்கள் அவர்கள் தலையிலே சூடியிருந்த அந்த கிரீடங்கள் அங்கே அழகான ஷோகேஸில் அடுக்கி இருந்துச்சான். இந்த இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த இளவரசர் அந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இளவரசருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் விலகி சொன்னாராம். இது இந்த ராஜா இருக்கும்போது அவர் தலையில் இருந்த கிரீடம், இந்த நாட்களில் இந்த கிரீடம், இந்த மகாராணி தலையில் இருந்த கிரீடம், இப்படியே ஒவ்வொன்றும் அழகழகான தங்க கிரீடங்களையும் வைடூரிய கிரீடங்களையும் இந்த இங்கிலாந்து மகாராஜாவுடைய மகன் இளவரசர் அந்த ஜெர்மன் நாட்டு இளவரசருக்கு விலைக்கு சொல்லிக்கிட்டே வந்தார். அந்த அரண்மனையில் தனியாக ஒரு பிரேயர் ஹால், அதாவது ஜெபிக்கிற ஒரு இடம், அதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் பாடுபட்டு தொங்கின மேனிக்கும் அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராக இரத்தம் வடிந்த கோலத்தோடு அங்கே சிலுவையிலே ஒரு சுரூபத்தை பார்க்குறார். அந்த இடத்துல ஜெர்மன் நாட்டு இளவரசர் கேட்குறார், ஐயா, எல்லாம் அழகழகான வைடூரிய கிரீடம், தங்க கிரீடங்களாக இருக்குதே, ஏன் இவருக்கு மட்டும் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு தலையில் முள்முடி சூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இங்கிலாந்து மகாராஜாவுடைய மகன் இளவரசர் சொன்னாரா, எங்கள் ராஜாக்களெல்லாம் தங்க கிரீடங்களும் வைர கிரீடங்களும் அவர்கள் தலையிலே மேன்மையாக கிடைத்ததுக்கு காரணம் இந்த முள்முடி நாதராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே பாடுபட்டு முள்முடியை ஏற்றுக்கொண்டதுனால எங்கள் ராஜாக்களுக்கு மேன்மை வந்தது என்று சொல்லி அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். அல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த இளவரசர் ஜெர்மன் நாட்டு இளவரசருக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்த உடனே அவர் மனம் திரும்பி பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இல்லையா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமான முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சாபமான முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு கிருபையின் கிரீடமும் மகிமையின் கிரீடமும் வாடாத கிரீடமும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கும்படியாக தேவன் நம்மளுக்கு உன்னதமான கிரீடத்தை நம் தலையில் வைக்கிறார். அபிஷேக கிரீடத்தை நம் தலையில் வைக்கிறார். அல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கிலாந்து தேசத்து மகாராணி விக்டோரியா அம்மா அவங்க முடிசூட்டப்படும் போது ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது அவங்க தலையில் இருந்த அந்த கிரீடத்தை இறக்கி அந்த தேவனுடைய பாதத்தில் ஆல்டருக்கு அந்த புல்பீடுக்கு முன்னாடி வைத்து முகங்குப்புற விழுந்து வணங்கினாங்களாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா, ஐயோ, மகாராணி இப்படி குப்புற விழுந்து கிடக்கிறாங்களேன்னு சொல்லி எல்லாரும் அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாம் செல்ல ஆப்பண்ணுங்க, அமைச்சர்கள் எல்லாம் கேட்கும்போது, அம்மா நீங்கள் இப்படி குப்புற விழுந்து கிடைக்கல, முகம் குப்புற விழுந்து, நான் மகாராணியா உயர்த்தப்பட்டதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் காரணம். யார் செல் அடிச்சுக்கிட்டே இருக்கு? அல்லேலூயா! ஆண்டுடைய பிள்ளைகள் செல்ல ஆஃப் பண்ணி குப்புற போடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க, எல்லாம் சைலண்டில் போடுங்க. அல்லேலூயா! நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக சாபமான முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையில் வைக்கப்பட்ட முள்முடி, அந்த முள்ளின் பேர் என்ன தெரியுமா? பினா கிறிஸ்டி என்ற முள். 24 வகையான முட்களிலே கடினமான முள். இயேசுவின் தலையில் அந்த முள்முடியை வச்சு கோலால் என்ன செஞ்சாங்களாம்? அடித்தார்களாம்.
அந்த முற்கள் அப்படியே சதையை பீத்து கொண்டு கண்ணு பட்டைக்குள்ளே வந்து நின்றதான். ஆண்டுடைய பிள்ளைகளை அவர் நினச்சிருந்தா தேவகுமாரனாகிய ஆண்டவர் மறைந்து போயிருக்கலாம். இல்லைவிட்டா தன்னை வேதனைப்படுத்தினவர்களை அவர் என்ன செஞ்சிருக்கலாம், ஏதாட்டும் பண்ணி சாம்பலாக்கியிருக்கலாம். அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த தேவன் தன்னையே அவர் வெறுமையாக்கி நமக்காக அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் முள்முடியாக ஏற்றுக்கொண்டார். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்து நிமித்தம் அவர்கள் மேலே என்ன சாபம் தெரியுமா? முள்ளும் குறுக்குமான நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்கள். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நீங்கள் பாடுபடுவீர்கள், கற்ப வேதனைப்பட்டு கதறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சாபத்தை போட்டார். ஆதாம் செய்த அந்த மீறுதல்னால அவனுடைய சந்ததியில் பிறந்த நாம் எல்லாருமே சாபத்தில் பிறந்தோம், பாவத்தில் பிறந்தோம், துர்க்குணத்தில் பிறந்தோம். ஒரு சாதாரண 1 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளை ஒன்றா விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை வேகமாக கடித்து வச்சிட்டாலோ இல்லை ஓங்கி அடிச்சிட்டாலோ என்ன பாருங்கள், அந்த 1 வயசு பிள்ளைக்கு கோபம் வந்து திரும்ப அடிக்கும். பிறப்பிலேயே ஆதாமுடைய மீறுதலின் சாபம், அந்த சுபாவம் நமக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு நமக்காக சாபமாகி நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் தலையிலே முள்முடியாக ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. நல்லா கவனிங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபம், மத சட்டம், சாதி சட்டம், பிறப்பின் மூலமாக வந்த சாபங்கள் எல்லாவற்றுக்கும் இயேசு நமக்காக சாபமானார் என்று எழுதப்படுது. நல்லா கவனிங்க, இந்த சத்தியங்கள்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். நம்முடைய சாபத்துக்காக சிலுவையில் சாபமானார். அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க பிரயாசப்பட்டாலும் முன்னேற்றம் இல்லாமல் போயிடுவாங்க, வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போயிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா சாபம். ஒரு ஊரில் பாருங்க, ஒரு தகப்பன் தாய்க்கு பிறந்த 3 பிள்ளைகளும் குருடு. ஏன் இப்படி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை விசாரித்தா அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் வந்து அந்த முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிற ஒரு ஆபீசர். ஏழை மக்களுடைய நிலங்களை வீடுகளை அபகரித்து அநியாயமாக நடந்தனால ஜனங்கள் போட்ட சாபம் அவனுடைய சந்ததிகளை என்ன செஞ்சது, பாதிக்க ஆரம்பித்தது. நான் ரட்சிக்கப்படுக்க முன்னாடி வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு 2 பையனும் 3 பையனும் உடல் வந்து மனித உடல், தலை வந்து குரங்கு தலை. அந்த பையனை பார்த்து பரிதாபப்பட்டு காசு தர்மம், அதாவது பிச்சை போட அதாவது பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த பிள்ளைகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்குமே அப்படியே. என்னன்னு கேட்டால் அவங்க தகப்பனார் அவங்க வீட்டில் இருந்த மரத்தில் ஒரு குரங்கு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த குரங்கு துப்பாக்கி வச்சு சுட்டாராம். அந்த குரங்கு சூடு வாங்கி கீழே விழும்போது அது அப்படியே ஓன்னு கத்திட்டு விழுந்துருக்கு. அதில் இருந்து அவருக்கு பிறந்த அந்த குழந்தைகளெல்லாம் தலை வந்து குரங்கு தலை. நான் நேரடியாக பார்த்தேன். இப்படி சில வேளையில் பார்த்தா தாய் தகப்பன்
ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் பிள்ளைகள் பாருங்கள் சரியானபடிக்கு கீழ்ப்படியாது. தகப்பன் ஒரு பக்கம்னா பிள்ளை ஒரு பக்கம் போகும். இதெல்லாம் முற்பிதாக்களுடைய சாபம். இந்த சாபத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தலையில் முள்முடியாக ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாம் விசுவாசித்தா அந்த முற்பிதாக்கள் மூலமாக வந்த சாபங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த பாவ சாபங்கள், அதில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. நாம் மனம் திரும்பி முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசத்தை ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் ஞானஸ்தான உடன்படிக்கையை காத்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தான முத்திரையை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் முத்திரையை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி இருந்தால் தேவன் நம்மை பாருங்க, கல்வாரி பாடுகளை நாம் எனக்காகன்னு ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி அநேக மக்களுக்கு அந்த ரகசியம் தெரியல. முதல்ல அறியாமல் என்ன செஞ்சாங்க, நம்ம முற்பிதாக்கள்லாம் கல்வாரி பாடுகளை ஒரு பிச்சைப்பாட்டு மாதிரி படித்து ராகம் போட்டாங்க. அதில் அவங்க பெரும்பாலும் தண்ணி அடித்து கல் குடித்து இல்லை சாராயம் குடித்தா தான் அந்த பாட்டு வரும். ஏதோ ஒரு புலம்பல் பாட்டு மாதிரி பாடுவாங்க. அதனால் அவங்க யாருமே என்ன செய்யலை, மனம் திரும்பலை. ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருடைய பாடுகளை, அந்த ஜெர்மன் நாட்டு தேசத்து இளவரசன் ஆண்டவருடைய அந்த கல்வாரி நேசத்து பாடுகளை குறித்து இங்கிலாந்து தேசத்து அந்த மகாராஜாவுடைய மகன் இளவரசன் விளக்கி சொன்ன உடனே மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போகும்போது கிறிஸ்தவனாக போனார். அந்த நாட்களுக்கு பிறகு ஜெர்மன் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் எழுப்புதல். அல்லேலூயா. இன்றைக்கி ஜெர்மன் நாடெல்லாம் கிறிஸ்தவ நாடு. ஹிட்லர் ஏன் யூதர்களை 60 லட்சம் பேரை கொன்றான்னு சரித்திரங்களை நல்லா துருவி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவ அவங்க சிலுவையில் அரைஞ்ச கோபத்தினால தான் இந்த யூதர்களை கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை சிலுவை மரணம் ஏதோ ஒரு ஏட்டுச்சிறக்காயாக எடுத்துடக்கூடாது. ஏதோ ஒரு தத்துவ போதனையாக எடுத்துடக்கூடாது. எனக்காகன்னு எடுத்துக்கிறேன். அதை எனக்காக, என் சந்ததிக்காக, என்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்திற்காக இயேசு பலியானார்னு நமக்குன்னு எடுத்துக்கிறணும். அப்போ அந்த சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம் நம்மளை விட்டு நீங்கி போகும். நாம் சொந்தமாக்கணும். ஆரம்ப நாட்களில் பாவ அறிக்கை பண்ணி பல நாட்கள், நல்லா 3 வருஷத்துக்கு மேலே என்னுடைய பாவம், முற்பிதாக்களுடைய பாவத்தையெல்லாம் சொல்லி அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஆண்டவர் நேரடியாக பேசினார், உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், இனி உன் பாவத்துக்காக என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம பாரத்தை கொடுத்தார். ஆத்மாக்களுக்காக, ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய சாபத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்றணும்னா நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும், அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார். உபாகமம் 23:5 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் ஒரு மந்திரவாதி இஸ்ரவேல் மக்களை சபிக்க வர்றான். அல்லேலூயா. சபிக்க வந்த அவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனை வாயை தடுத்து தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க வைக்கிறார். ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு?
கர்த்தர் உன் மேலே அன்பு கூர்ந்தபடினால் அப்படின்னு வாசிக்கும். ஏசப்பா நம்ம மேலே அன்பு கூர்ந்தா நம்ம சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறும். பிள்ளைகள் மேலே இருக்கிற சாபங்கள், நம்முடைய வாழ்வாதாரத்தின் மேலே கிடக்கிற சாபங்கள், குடும்பத்தில் கிடக்கிற சாபங்கள் ஆசீர்வாதமாக என்ன செய்யும்? மாறும். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இனி ஒரு சாபம் இராது என்று எழுதப்பட்டிருக்கு. இனி ஒரு சாபம். ஏன்னா சிலுவையில் நம்முடைய தேவாதி தேவன் நமக்காக அந்த கேடு அடைஞ்சிட்டார். நமக்காக சிலுவையில் சாபம் ஆயிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்காக இயேசு சிலுவையில், அதனால தான் வேதம் சொல்லுகிற இனி ஒரு சாபம் இராது. இன்னும் நிறையா விசுவாசிகளுக்கு பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றும் கூட சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா விம்மி அழுவாங்க. என்னென்னு கேட்டால் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, அவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, யாரோ எனக்கு விரோதமாக சாபம் போட்டுட்டு யாரோ எனக்கு விரோதமாக செய்வனை வச்சுருக்கேன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிப்பாங்க. தேவ பிள்ளைகளை, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம சிலை வழிபாடை விட்டுட்டு, விக்கிரக ஆராதனை பிள்ளை சூனியங்களை விட்டுட்டு, படம் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, பொய் சொல்கிறத விட்டுட்டு ஆண்டவருக்கு நம்ம மனம் திரும்பினதுனால தேவ பிள்ளைகளை ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆபிரகாமுடைய தகப்பனாரி சிலை செய்கிறவர், சில சிறுவங்கள் செய்கிறவர், விக்கிரம் செய்கிறவர். அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை வேறு பிரித்தார். ஆபிரகாமுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்மையும் தேவன் நித்திய ஆசீர்வாதத்திற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். விசுவாசிக்கணும். நீங்கள் கடலுக்கு ஒரு தொழிலுக்கு போறிய, வியாபாரத்துக்கு போறிய, முதல்ல நமக்குள்ளே என்ன இருக்கணும்? இனி ஒரு சாபம் என் மேலே இல்லை, இனி ஒரு சாபம் என் மேல் இல்லை அப்படி சொல்லணும். வாயில் அறிக்கை இடணும், இனி ஒரு சாபம் இராதுன்னு சொல்லணும். இனி என் தொழிலில் நஷ்டம் வராது, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், என் தேவன் கடன் கொடுக்க செய்வார். இனி என் தேவன் வாளா இல்லாமல் தலையாக்குவார், கீழா இல்லாமல் மேலாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்து சீசர்களோட உயிர்த்தெழுந்து 40 நாள் கூட இருந்தார். 40 நாள். 40வது நாள் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது லூக்கா 24:50 எழுதப்பட்டிருக்கு, எழுதி வச்சுக்குங்க. அவர்களை 2 கரங்களை உயர்த்தி இயேசு தம்முடைய சீசர்களை ஆசீர்வதித்துக்கிட்டே போனார். சொல்லுங்கள் அல்லேலூயா. நம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறார். இனி ஒரு சாபம் இராது என்று வேதம் சொல்லுகிறார். இனி நம்ம சாபத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், அநீதியின் கிரீடமும் நீதியின் கிரீடம். முதல்ல பார்த்தோம் சாபத்தின் கிரீடமும் ஆசீர்வாதத்தின் கிரீடம். 2வது பார்க்க போகிறோம் அநீதியின் கிரீடமும் சாபத்தின் கிரீடமும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அநீதியின் கிரீடம். நம்ம மேலே அநீதியின் கிரீடம் இருந்தது. ரோமர் 3ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 3:10. அந்தபடி கவனிங்க, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இல்லை, உலகத்தில் நீங்கள் பாருங்க, நீதிமான் ஒருவனும் இல்லை வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமானாகிறதில்லை. அநீதிமானா இருந்த நம்ம எல்லாரும் எப்படி இருந்தா சொல்லுங்க முதல்ல, எப்படி இருந்தா? அநீதிமானா இருந்தோம். அநீதியின் கிரீட நம்ம அநீதியின் கிரீட நம்ம மேலே இருந்துச்சு. நம்மளை பார்த்தா மற்றவங்க நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டாங்க, அநீதியான வார்த்தையாக சொல்லுவாங்க. ஏன்னா உலகம் வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசும். நாம் எப்படி இருந்தோம்? அநீதிமான்களாக இருந்தோம். நல்லதே பெரும்பாலும் செய்ய மாட்டோம். நீங்கள் முதல்ல தெரியுமில்ல, கடலுக்கு போனவங்களுக்கு தெரியும். நம்ம மீன்பிடி பண்ணோம், பக்கத்தில் ஒரு வள்ளத்தில் நல்ல மீன் பாடு தொழில் வந்துருச்சுன்னா போய் அந்த வள்ளத்தில் உள்ள வலையில் உள்ள போயாவை என்ன செய்வாங்க, போயா கல்லை என்ன செய்வாங்க, நைட்டோட நைட்டாக போய் களவான்ட்டு வந்துடுவாங்க. இல்லை விட்டு அங்கே வலை விட்டு போட்டிருந்தா இவங்க நைட்டோடு போய் அந்த வலையை என்ன செஞ்சுருவாங்க, திருடிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா எரிக்கிளையை பறிச்சுட்டு வந்து வள்ளத்தில் அடிப்பாங்க. வலையிலையும் வள்ளத்துலையும் பார்த்துருக்கீங்கள, வலையிலையும் வள்ளத்தில் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. இல்லாட்டா சாராயத்தை என்ன செய்வாங்க, அந்த போட்டிலே வள்ளத்திலேயே ஊற்றுவாங்க. இப்படி அநீதிமான்களாக தான் நம்ம இருந்தோம். உண்மையா இல்லையா? ஒருத்தன் ஒன்று சொன்னால் பொறுக்க மாட்டோம், காலை மடக்கிட்டு அடிக்க போவோம், அடிச்சிருவோம், பல்லு வழியே ரத்தம் வந்தால் தான் நம்ம அந்த கோபம் நிற்கும். அநீதிமான்களாக இருந்தோம். ஆமாம், அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயும் சமாதானம் இருக்காது. அண்ணன் ஒன்று சொன்னால் தம்பி ஒன்று சொன்னால் அண்ணன் பல்ல கடிச்சிக்கிட்டு நாக்க நினைச்சுவார், அப்படி கடிச்சிக்கிட்டு துருத்துவார். அநீதிமான்களாக இருந்தோம். உண்மையா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்க ஆமன்னு? யார் பார்க்க வராங்க? நம்ம தான் நான் தேவசமத்திலானே சொல்கிறேன். உண்மையை சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்ல. அநீதிமான்களாக தான் இருந்தோம். அருவாக்கம் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போவோம். கோயிலை எதுக்கு கட்டி வச்சுருப்பாங்கன்னா, ஏதாட்டும் புறஜாதிகளோட கலவரம் வந்துச்சுன்னா உடனே மணியை இழுத்து அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மணி இழுத்து சண்டைக்கு ஆள் திரட்டுவாங்க. அநீதிமான்களாக இருந்தோம். அநீதிமான்களாக இருந்த நம்மை, நான் இருந்ததுனால நீங்கள் அப்படி இருந்திருப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். வாயை திறந்தா அப்படியே பாருங்கள், கூமுட்ட மாதிரி கெட்ட வார்த்தை தான் என்ன செய்யும், வருமா வராதா சொல்லுங்கள்? இப்படி அநீதிமான்களாகத்தான் நம்ம இருந்தோம். புழுவணியாக இருந்தோம். புழுவணின்னு அவங்களுக்கு தெரியுமில்ல, பொய் சொல்லியாக இருந்தோம். வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு மனசு வராது. அநீதிமான்களாக இருந்தோம். ஆண்டவர் நம்மளை அநீதிமான்களாக இருந்த நம்ம நீதிமான்களாக மாற்றினார். வேதம் தெளிவாக சொல்லுதியா? கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் ஆமாம் 8-9 படிங்க. 7வது வசனத்திலிருந்து படிச்சிருந்தா அவங்க நல்லா கவனிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். பாவிகளாக இருந்து நமக்காக கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, ஆமென், நாம் பாவிகளாக இருந்தோம். அவன் யாரும் போகாத வெளியே. பாவிகளாக அநீதிமானாக இருந்தான். சொல்லுங்க, காலடி மண் எடுத்து பொசுக்கிறவர்களாக இருந்தான். ஒருத்தன் நல்லா இருந்தால் பிடிக்காது, கருவுவோம். கருவுது பாருங்களேன். அப்பனுக்கு வாழ்க்கை வந்தா அத்தராத்திரியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கொடை பிடிக்கிறேன். இப்படி நம்ம இருந்தோம். யாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு
இப்போ சொந்த பந்தங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் கூட அவங்க தாய் தகப்பன் மேலே வச்சுருக்கிற கோபத்தை பிள்ளைகள் மேலே செலுத்துவாங்க. நீ 16 பெற்று 18 என்ன செய்யணும் மனசுக்குள்ளேயே சொல்லுவாங்க. அநீதிமான்களாகத்தான் இருந்தோம். 16 நீ பிறன்னு 18ஓடு நீ என்ன செய்யணும் அப்படி இருந்தோம். ஆமாம், ஆராதனையில் இருக்கும்போது கொட்டாயும் விடுவோம். அல்லேலூயா. அநீதிமான்களாக இருந்தோம். இப்போ நல்ல கொட்டாய் விடுங்க, நல்ல கொட்டாய். இப்போ உங்கள் கொட்டாய். அல்லேலூயா. அநீதிமானாக இருந்த நமக்காக இயேசு படியாகி நம்மளை நீதிமானாக மாற்றினார். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நம்ம. அல்லேலூயா. ஒரு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அநீதிமானாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவரை சந்தித்த உடனே அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் அநீதிமானாக இருந்தான். கிறிஸ்தவ மக்களை தேவ ஜனங்களை அடித்து கொலை செய்கிற மனிதனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நீதியின் கிரீடத்தை அவருக்கு ஆயத்தப்படுத்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் நம்மை மகிமையான சந்ததியாக மாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எத்தனாவது கிரீடம் பார்த்தா? அநீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம். ரெண்டாவது என்ன? மூன்றாவதாக மரண கிரீடமும் ஜீவ கிரீடம். மரண கிரீடமும் ஜீவ கிரீடமும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் கவனிங்க, தேவனுடைய கிருபையினாலே நம்ம ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை நமக்காக ருசிவாக்கும்படிக்கு, கவனிங்க, தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு அவர் மரணத்தை, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக எனக்காக மரணத்தை உத்தரித்தது நிமித்தம். ஆமென். மகிமையினாலும் கணத்தினாலும் இயேசு மரணத்தை ருசி பார்த்ததுனால மரண கிரீடம் நம்மை விட்டு நீங்கி ஜீவ கிரீடத்தை நம்ம தலையில் கொண்டு வச்சார். கரங்களை தட்டி அப்பா விட்டு. அல்லேலூயா. மரண கிரீடம் நம்ம தலைமையில் இருந்துச்சு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். நமக்கு இங்க பாருங்க, நம்ம தலையில் ஜீவ கிரீடத்தை, கவனிங்க, ஜீவ கிரீடத்தை கொடுப்பதற்காக அவர் மரண கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். ஜீவ கிரீடத்தை நமக்கு தர்றதுக்காக அவர் மரண கிரீடத்தை ஏற்று மரணத்தை ருசி பார்த்தார்ன்னு. மரணம் எப்படி இருக்கும் என்று இயேசு ருசி பார்த்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆத்துமாவை, இயேசு தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக இயேசு தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நான் மரித்தேன் உயிர்த்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? மரணத்தின் கிரீடத்தை அவர் ஏற்று நம்ம தலையில் இருந்ததை அவர் எடுத்து வைத்து கொண்டார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா.
ஆமென். அதனால தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நீ மரண பரியந்த உண்மையாயிரு என்று எழுதப்பட்டிருக்கு. மரண பரியந்த உண்மையாயிரு, கடைசி வரை நீ உண்மையாயிரு. ஏதோ ஒரு உலக காரியத்துக்காக மட்டும் நீங்கள் நானும் தேடக்கூடாது. ஏதோ ஒரு தொழிலுக்காக, வருமானத்துக்காக, ஒரு கடன் பிரச்சனைக்காக, ஒரு வியாதிக்காக, அது உண்மை. ஆனால் நம்முடைய அழைப்பு அதை விட மேலானது, மேன்மையான அழைப்பு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் ஜீவ மார்க்கம். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்ட மார்க்கம், ஜீவ தண்ணீருள்ள மார்க்கம், ஜீவ வசனம் நிறைந்த ஒரு மார்க்கம், ஜீவ விருட்சத்தின் கனி நிறைந்த ஒரு மார்க்கம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு அழைப்புக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள். சரி, நான்காவது கிரீடம் அவமானத்தின் கிரீடமும் மகிமையின் கிரீடம். அவமானத்தின் கிரீடமும் மகிமையின் கிரீடமும். நமக்கு வரவேண்டிய அவமானத்தின் கிரீடத்தை எல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டார். தேவகுமாரனே நம்முடைய அவமான கிரீடத்தை எடுத்துக்கிட்டார், அவர் தலையில் வைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. தலையில் கை வச்சு சொல்லுங்க, ஏன் அவமானத்தின் கிரீடத்தை இயேசு தலையில் எடுத்து வைத்துக்கொண்டு மகிமையின் கிரீடத்தை எனக்கு தந்தார். நான் ஏகப்பட்ட பெரிய பெரிய கடனில் இருந்தோம். கடன் பிரச்சனை, பலவிதமான அவமானம். அவமானத்தின் கிரீடத்தை இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் எடுத்துக்கொண்டார். நமக்கு ஆண்டவர் மகிமையின் கிரீடத்தை தந்தார். மகிமையின் கிரீடம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்னு சொல்லிட்டு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெரிய வாசிக்க வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க. பிரதான மேய்ப்பர் வரும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள். 4வது கிரீடம் என்ன? அவமானத்தின் கிரீடத்தை எடுத்துட்டு மகிமையின் கிரீடத்தை நம்ம தலையில் வைக்கிறார். அதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்திலே என்ன செஞ்சிருக்கிறாரா? வீட்டிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. நமக்காக இயேசு அவமானப்படுத்த ஒப்பு கொடுத்தார். ஐயா இங்கே பாருங்க, இந்த சிலுவை பாடு படங்கள் சுருவங்கள் இருக்குல்ல, அதில் வரைஞ்சிருக்காங்கல்ல, அதில் இயேசுநாதர் இடுப்பில் துணி கட்டின மணிக்கு இருக்கும். துண்டுலாம் கட்டலையா, நிர்வாணமாக தான் இயேசுவை தொங்க, நிர்வாணமான கோலமாக்கி அவருடைய வஸ்திரத்தையெல்லாம் எடுத்துட்டாங்க. உள்ளாடை மேலாடை எல்லாத்தையும் எடுத்து சீட்டு போட்டு பங்கிட்டுட்டாங்க. இயேசுவை நிர்வாணமாக தொங்க விட்டாங்க. நம்ம இங்கே பாருங்க, பட வேண்டிய அவமானத்திற்காக தேவகுமாரன் சிலுவையில் அவமானப்பட்டார்னு விசுவாசி. நான் பட வேண்டிய அவமானத்திற்காக சில வேளை வாங்கின கடன் கொடுக்கலைன்னா அந்த கடன் கொடுத்தவங்க சில பேரை பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். மானம் கெட்டவனே உனக்கெல்லாம் ஒரு வஸ்திரமா அப்படின்னு சொல்லி பேசுகிறத நானே காதார கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கீங்க. சில பேர் நீங்களே பேச்சு வாங்கியிருக்கிறீங்க. அவமான சின்னமாக இயேசு நமக்காக தொங்கினாரியா? இயேசு நமக்காக அவமானப்பட்டார். அல்லேலூயா. நமக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டார். நமக்காக ஆணியினால்
அறையப்பட்டார், நமக்காக சாட்டையினால் அடிக்கப்பட்டார். ஆமென். அதனால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இந்த காலத்தில் நீங்கள் படுற பாடுகள்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்குற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஐயா, உங்களை மகிமைப்படுத்தத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை மகிமையில் உயர்த்தத்தான் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். அது நீங்கள் விசுவாசித்தா உங்கள் காலத்தில் நடக்கலாம், இல்லைவிட்டால் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணது உங்கள் பிள்ளை காலத்தில் என்ன செய்யலாம், நடக்கலாம். நம்ம விசுவாசித்தினா நம்ம தலைமுறையில் அதை பார்க்கலாம். கொஞ்சம் கழுத்தை நிமிர்ந்துக்குங்க. நாம் அவிசுவாசப்பட்டோம்னா ஆனால் வாக்குத்தத்தம் மாறாது. அது நம்ம சந்ததிகளுக்கிட்ட, உங்கள் சந்ததிகளுக்காட்டி அது கிடைக்கும். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். கரங்களை தெரிஞ்ச உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். அவமானத்தின் கிரீடத்தை சுமந்துகிட்டு இருந்த நம்மை தேவன் அவர் எடுத்து அந்த அவமானத்தின் கிரீடத்தை எடுத்து நித்தியமான மகிமையுள்ள கிரீடத்தை நமக்கு தந்தார். மகிமையின் கிரீடம். 5ஆவதாக அழிவுள்ள கிரீடமும் அழிவு இல்லாத கிரீடமும். உங்களுக்கு விளங்குற மாதிரி நிறுத்தி உங்களுக்கு மனசில் அச்சாணி பதிஞ்ச மாதிரி பதியும். விளங்குதா? அழிவுள்ள கிரீடமும் அழியாத கிரீடம். உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் அழிவுள்ளது. என்ன உள்ளது? அழிவுள்ளது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆஸ்தி ஐஸ்வர்யவானா இருந்தாலும் ஒரு நாள் அது என்ன செஞ்சிடும்? மாறி போயிடும். அழிவுள்ள கிரீடம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு அழிவில்லாத கிரீடத்தை வச்சிருக்கிறார். உலகத்தின் ஜனங்கள் அழிவுள்ள கிரீடத்துக்காக ஓடுறாங்க. ஒரு ஐயா இப்போ தலைவர் போராடிக்கிட்டு கிடக்கிறார். அந்த கிரீடம் போயிடக்கூடாதுன்னு என்ன செய்கிறாரு? தண்ணிக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுறாரு, பாறை மேலே உட்காந்து தவறம் பண்ணுறாரு, தேங்காயை உடைக்கிறாரு, என்னென்னமோ செய்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், உனக்கு ரெஸ்ட்டு, இனி ஆட்சிக்கு என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது, உன் தலைமுறைக்கு வர முடியாது. அவர் சொன்னதுதான். அல்லேலூயா. அது அழிவுள்ள கிரீடம். அவர் பாருங்க, நித்திய காலமாக அந்த கிரீடத்தை சுமக்கலான்னு பார்க்குறார். ஆமென். அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அவர் இறந்தா நரகத்துக்கு நேர டோட்டல் லாஸ். அல்லேலூயா. அம்மா அப்பா உமைத்தானே தேடுனேன் ஓன்னு கத்துனாலும் வாயை புழக்க சொல்லி சக்கில் சாத்தா என்ன செய்வான்? அக்கினி அள்ளி ஊற்றுவான். நீ தாண்டா கிறிஸ்தவர்களை எளிய மக்களை துன்புறுத்தினவன். அல்லேலூயா. அவனங்கடா அவன் கூட்டாளி ஒருத்தன் திருறான், அவனங்கடா அவனை வாயை புலத்துற, அவனை வாளில் அள்ளி ஊத்துற அக்கினிய. அல்லேலூயா. அதான் நடக்க போகுது. கர்த்தர் சொன்னது தான் நடக்கும், வேறு மாறி எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அவன் பலத்தையெல்லாம் நான் எடுத்துருவேன், உறிஞ்சி எடுத்துருவேன், முள்ளும் தோலுமாக தான் கிடப்பான் கீழே. அவனை அடக்கம் பண்ணுறது கூட கேள்வி காப்படுறதாக தான் கிடப்பான். அல்லேலூயா. சரி, அது போகட்டும். அழிவுள்ள கிரீடமும் அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். பந்தயத்துக்கு போராடுகிறவர்கள்
எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். பாருங்க, அழிவுள்ள கிரீடம். இப்போ தேர்தலில் நிற்கணும்னாலும் எதுக்கு போராடுறாங்க? ஒரு அழிவுள்ள கிரீடத்திற்காக. ஓட்டப்பந்தய வீரன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டியில், ஒலிம்பிக் போட்டியில் விளையாடுறவங்களாம் அழிவுள்ள கிரீடத்தை பெறுறதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. பாருங்கள், யூடியூப்பில் ஒரு காட்சி வந்துச்சு பாருங்கள். அந்த இதில் குத்துச்சண்டை வீரன், மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குத்துச்சண்டை வீரன், அவன் வேர்ல்டு லெவலில், உலக லெவலில் ஒலிம்பிக் போட்டியில் அவன் ஜெயிச்சிட்டான். அவன் மேலே வந்து பாருங்கள், அதனுடைய அந்த சின்னத்தை தொங்க விட்டுருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் மைக்கை பிடிச்சி கத்துறான், பிரைஸ் அலார்ட், பிரைஸ் அலார்ட், பிரைஸ் அலார்ட்னு கத்துறான். மைக்குமையாக கத்துறான். அந்த அந்த அரங்கமே என்ன செய்யுது? ஸ்டேடியம் அலறுது. அவனுக்கு அழிவில்லாத கிரீடத்தை கொடுப்பாரா, அழிவுள்ள கிரீடத்தை கொடுப்பாரா சொல்லுங்க? அத்தனை லட்சத்துக்கு முன்பாக மோடிஜி, மோடிஜி எங்கள் ஜனத்தை போய் பாருங்கன்னு கத்துறான். அல்லேலூயா, புரியுதா? அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்கள் இச்சையடக்கமாக இருக்கிறாங்க. அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாமும் என்ன செய்யணும்? இச்சையடக்கத்தோடு இருக்கணும். கண்ணை காலை பதற விடக்கூடாது, பறக்க விடக்கூடாது. அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறாரா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19-20வது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பாருங்க, பூச்சியின் துருவம் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அதான் அழிவில்லாத ஒரு கிரீடம். பூமியில் எதை சேர்த்து வைக்கிறாங்களோ அதெல்லாம் பூச்சியும் துருவும் திருடரும் கண்ணமிட்டு என்ன செய்வாங்களா? திருடுவாங்க. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். 20வது வசனம். பரலோகத்திற்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுது. ஆத்துமாக்கள் தான் பொக்கிஷம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது தான் பொக்கிஷம். அதான் அழிவில்லாது. நம்முடைய வருமானத்தில் உற்சாகத்தோடு ஒரு பகுதி எடுத்து சபையின் ஊழியத்திற்காக நாம் அர்ப்பணிக்கிறோம் பாருங்க, அதுதான் பொக்கிஷம். அதனால தான் வேதம் சொல்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். புரியுதா? அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை நம்முடைய பொக்கிஷம் பரலோகமாக இருக்கணும். நம்ம இருதயம் பரலோகத்தை நோக்கி இருக்கணும். உலகத்தில் உங்களுக்கு ஆஸ்தி வரும், ஐஸ்வர்யம் வரும், அதெல்லாம் ஒரு பகுதி. ஆனால் நம்ம நித்திய ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியே முழங்கால் படிட்டு இந்த 5 பாயிண்ட்டையும் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். அப்படியே தியானித்து ஒப்பு கொடுங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவர் முடிசூட்டும் கர்த்தர், முடிசூட்டும் கர்த்தர். சாபத்தின் கிரீடமும் ஆசீர்வாதத்தின் கிரீடம். ஆமாம், எல்லாம் பைபிளை ஒடுக்கிறதெல்லாம் இப்போ நிப்பாட்டுங்க, முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா. என் மேலே இருந்த அந்த சாபத்தின் கிரீடத்தை சாத்தா என் தலைமையில வைத்த அந்த சாபத்தின் கிரீடத்தை வைத்து கோலால் அடித்து என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான். எனக்காக ஒருவர் பிணைக்கப்பட்டார். எனக்காக ஒருவர் பரலோகத்திலிருந்து வந்தார். என் மேலே இருந்த, என் தலையில் இருந்த சாத்தான் கொண்டு வந்த அந்த சாபத்தை
அந்த கிரீடத்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தலையில் எடுத்து வைத்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உங்க மேல விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் ஐயா உங்க மேல விழுந்ததையா. ராஜா உங்க மேல சாபமான முள்முடிய தலைமேலே சுமந்து கொண்டு, சாபமான முள்முடிய தலைமேல சுமந்து கொண்டு ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ராஜா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. அநீதியின் கிரீடத்தை ஆண்டவர் நீதியின் கிரீடமாய் மாற்றினார். அநீதியின் கிரீடம் நம் தலைமையில் இருந்து யாருக்கு நம்ம நல்லதே செய்ய மாட்டோம். மற்றவர்கள் நல்லா இருக்கிறது நமக்கு பிடிக்காது. யாரும் நம்மளை பார்த்து நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எடுப்படுத்தவனே, நாசமாக போனவனே, உனக்கெல்லாம் ஏண்டா இந்த உலகத்தில் வாழ்க்கையெல்லாம் கேட்பாங்க. ஒரு காலத்தில் உங்கள் மனைவி கூட உங்களை பார்த்து நீங்கள் குடிச்சிட்டு வாந்தி எடுத்து அவமானப்பட்டு கிடக்கும்போது இந்த மனுஷன் செத்தா பரவாயில்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. மனைவியை பார்த்து கூட சொல்லியிருப்பீங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருப்பீங்க. நிறையா தாய்மாரிங்க இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்து பேதியில் போவான்னு கேட்டிருக்கிறீங்க, கொள்ளையில் போவான்னு கேட்டிருக்கிறீங்க. மாயில் கை வச்சு மன்னிப்பு கேளுங்க. அநீதியின் கிரீடம் நம் தலையில் இருந்துச்சு. அநீதியின் கிரீடத்தை இயேசு அவர் எடுத்து வைத்துக்கொண்டு நீதியின் கிரீடத்தை நமக்கு அவருடைய இரத்தத்தால் நம்மளை நீதிமான்களாக மாற்றினார். நீதிமானா கர்த்தர் மாற்றினார். முன்னோர்களால் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டோம். தலையில் கை வச்சு சொல்லுங்க, சாபத்தின் கிரீடத்தை அவர் எடுத்து அநீதியின் கிரீடத்தை எடுத்து நீதியின் கிரீடத்தை எனக்கு தந்தார். சாபத்தின் கிரீடத்தை எடுத்துட்டு ஆசீர்வாதத்தின் கிரீடத்தை எனக்கு தந்தார். மூன்றாவது மரண கிரீடத்தை எடுத்துட்டு ஜீவ கிரீடத்தை எனக்கு தந்தார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா, அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறும். ஐயா அம்மா, அவமானத்தின் கிரீடத்தோடு நீ அலைஞ்சியே, அவமானத்தின் கிரீடத்தை இயேசு எடுத்துட்டாருன்னு விசுவாசி. அவமானத்தின் கிரீடத்தை உன் தலையிலிருந்து எடுத்து போட இயேசு சிலுவையில் அவமானப்பட்டு அவர் மகிமையின் கிரீடத்தை நமக்கு தந்தார்.